சென்னையிலே வந்து நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமான ஃபுல் அக்ரிலிக் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கேன். ஒரு வீட்டில் வந்து 2 கிச்சன் நம்ம பண்ணதே நம்ம தான் புதுசாக பார்க்குறோம். டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். ஷட்டர்ஸ் கொடுத்துருக்கும் பாருங்களா, டோர் ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணலாம். 10 வருஷமாக எனக்கு வந்து இது ஒரு கனவாக இருந்தது. வீடு ஃபுல்லாக அக்ரிலிக் தான் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். டிசைன் எல்லாமே வந்து சிஎன்சி டிசைன் போட்டு கொடுத்துருக்கேன். ஸ்டெப்ஸ் ஒரு கோபுரம் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து நம்ம நம்பி ஃபுல் இன்டீரியர் கொடுக்குறாங்க. அந்த வீடு வந்து ஒரு எதிர்பார்ப்பாக தராங்க. பெரிய பில்டர் கிட்ட ஒப்படைக்கலாமா, ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் கிட்ட ஒப்படைக்கலாமா, ஒரு பெரிய கிச்சன் பண்ணியிருக்கோம். புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். ஆயில் ட்ரேலாம் பாருங்க, பூன் கரண்டி வைக்கிற மாதிரி கட்லரி கொடுத்துருக்கோம். சுமுத்தா இருக்கும், நல்ல ஃபினிஷிங்லாம் பக்காவா இருக்கும். சன் பெட்ரூம் இருக்கு, பிரமாதமான ஒரு ரூம். இது எவ்வளவு ஃப்ரீயா வருது பாருங்க, சவுண்ட் வார்த்தையே தெரியாது. ஓன் ஃபேக்டரி இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய பிரமாண்டமா பண்ண முடியுது. யூடியூப்ல பாருங்க, பிரைஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் இந்த ரேட்டுன்னு யாருமே சொன்னது கிடையாது சார். சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று. அது வீடு ஃபுல்லாவே அக்ரிலிக் பண்ணனால லுக் நல்லா இருக்கு. நல்லா ஃப்ரீயா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் வால் சீலிங் பாருங்க, ரொம்ப அருமையா பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ரூமுக்கும் ஒரு மாடல் ஹேண்டில் எல்லாமே போட்டு கொடுத்துருக்கேன். எல்லாமே மிஷினரி தான், நம்ம கிட்ட மேனுவல் ஒர்க்கே நம்ம கிட்ட கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்டீரியர் ஒர்க்கை பார்க்க வந்திருக்கோம். இந்த வீட்டில் வித்தியாசமாக ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. எந்த வீட்லையுமே பண்ணாத மாதிரி பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது தெரிஞ்சுக்க நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன விஷயம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஆஃபர் கூட தராங்க. ஸோ அது என்ன ஆஃபர்னு தெரிஞ்சுக்கவே நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லா ரூமுக்குமே வந்து வித்தியாசமான டிசைனில், யாருமே பார்க்காத டிசைனில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. எந்த வீட்டுக்குமே வந்து 2 மாடலர் கிச்சன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து 2 மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து மாடல் டிசைன்லாம் வந்து ஒரு ஐடியா வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு வந்து பிரைஸோட இந்த வீடியோவில் வந்து சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வாரண்டியும் தராங்க. சர்வீஸும் வந்து இவங்க கிட்ட பெஸ்ட்டாக இருக்கும். இவங்க வந்து ஓன் ஃபேக்ட்ரி வச்சு ஓனாக பண்ணுறாங்க. சில பேர்லாம் வந்து வெளியில் வந்து கூப்பிடுவாங்க, ஆனால் இவங்க வந்து அப்படி கிடையாது. இவங்க வந்து ஓன் ஃபேக்ட்ரி வச்சே பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரியை கூட இந்த வீடியோவில் வந்து காட்டுறோம். இவங்க ஓன் ஃபேக்ட்ரி வச்சு பண்ணுறதுனாலே இவங்க கிட்ட ரேட்டு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த ஒர்க்கை யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஎல் இன்டீரியர் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபேக்ட்ரி வந்து நெசப்பாக்கத்தில் இருக்குது. ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது. நீங்கள் வந்து நேராக கூட போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அட்ரஸ் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கூட நான் இங்கே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இதே மாதிரி சூப்பராக வந்து வீட்டில் வந்து இன்டீரியர் ஒர்க்லாம் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம போயிட்டு இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரேட்டும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வணக்கம், ஆர்டிஎல் இன்டீரியர் ஓனர் ரமேஷ் பேசுகிறேன். அசோக் நகரில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்டீரியர் பண்ணியிருக்கோம். யூடியூப்ல பார்க்காத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இன்டீரியர் பண்ணியிருக்கோம். நாங்களும் இதே மாதிரி ஃபுல் இன்டீரியர் நம்ம பண்ணது கிடையாது. நீங்கள் டேட்டா வந்து பார்க்கலாம். யாருமே இந்த யூடியூப்ல வந்து இதே மாதிரி நேச்சுரலாக காட்ட மாட்டாங்க. நம்ம நேச்சுரலாக நம்ம பண்ண ஒர்க்கை சைட்டை டேட்டா பார்க்கலாம். A to Z அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். இந்த வீட்டில் ஏன் ஃபுல்லாக நீங்கள் வந்து அக்ரிலிக்லேயே பண்ணியிருக்கீங்க எல்லா ஒர்க்கையுமே? நம்ம இது வரைக்கும் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையுமே வந்து கிச்சன் மட்டும் தான் அக்ரிலிக் போட்டு கொடுப்போம். ஏன்னா பட்ஜெட் வந்து நார்மல் பட்ஜெட்னால கிச்சன் மட்டும் அக்ரிலிக் போதும், எனக்கு ஒரு இருக்கு அக்ரிலிக் வேணும்னு சொன்னால அவங்க கிச்சன் மட்டும் அக்ரிலிக் கேட்டாங்க. இந்த வீட்டு ஓனர் வந்து எல்லாமே லேமினேட்ல தான் பண்றாங்க. ஏன் நான் வந்து அக்ரிலிக் பண்ணக்கூடாது? நான் வந்து ரொம்ப ஒரு 10 வருஷமா எனக்கு வந்து இது ஒரு கனவா இருந்தது. வீடு ஃபுல்லா அக்ரிலிக் தான் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். எனக்கு வீடு ஃபுல்லாவே அதே மாதிரி அக்ரிலிக்ல எனக்கு போட்டு கொடுங்க சொன்னதுனால சூர்யாக்கில் இருந்து உள்ள போற என்ட்ரன்ஸ்ல இருந்து டோட்டலி எல்லா வீடு ஃபுல்லாவே அக்ரிலிக் ஃபினிஷ் தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். நார்மல் லேமினேட்டுக்கும் அக்ரிலிக்கும் என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார்? ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு சார். லேமினேட்ன்றது உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு மைக்கா ஃபினிஷிங் தான். மைக்கால வந்து நார்மலா வந்து ஒரு லேமினேட் வந்து ஐ கிளாஸ் மேட்டோ டெக்ஸ்டரோ நார்மல் எல்லாமே போடுவாங்க. அக்ரிலிக் வந்து 2 mm திக்னஸ். 2 mm திக்னஸ் லேமினேட்ல வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாஷபிள் கார் கண்ணாடி மாதிரி இருக்கும். நம்ம பாத்துக்கிற மாதிரி ஃபுல்லா வந்து நம்ம முகமே தெரியும். அதுல ஸ்கிராச்சஸ் வராது. வாஷபிள் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரூம் வந்து நல்லா பிரைட்டா எடுத்து தரும். அதுதான் வந்து அக்ரிலிக் ஃபினிஷிங். அதனால தான் எல்லாமே அக்ரிலிக் விரும்புறாங்க. அதே மாதிரி பார்த்தா லைஃப் 100% வரும். பேமெண்ட்லாம் கிடையாது. லேமினேட் வந்து 10 years வருதுன்னா இது 25 years வரும். ஏன்னா வந்து லேமினேட் உடைய டென்சிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் பாத்தீங்கன்னா 1 mm மேல வராது. அக்ரிலிக் வந்து 2.5 mm இருக்கு. நம்ம இங்க போட்டுக்கிறது எல்லாமே 2 mm திக்னஸ். அதனால வந்து மேக்ஸிமம் 25 இயர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. கிராச்சஸ் வராது, டல் ஃபினிஷிங் வராது. மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். வாஷபிள் பண்ணுறது நல்லா இருக்கும். ரூம் நல்லா பிரைட்டா எடுத்து தரும். அக்ரிலிக் ஃபினிஷிங் தான் வேணும்னு கேட்டதுனால நான் வீடு ஃபுல்லாவே அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம நேச்சுரலா பார்க்குறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம் நம்ம ஃபினிஷிங் எப்படி நான் பண்ணியிருக்கோன்னு சொல்லி நம்ம டேட்டா பார்க்கலாம். வாங்க உள்ள என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டோரேஜ் பாருங்க, டபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தா ஹெல்மெட்லாம் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஹெல்மெட், நியூஸ்
நியூஸ் பேப்பர் ஆபீஸ் ஸ்டோரேஜ் பேக்லாம் வந்து வச்சு எடுத்து போற மாதிரி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். அது மேல பார்த்தா கிரானைட் நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா வாஷபிள் பண்ற மாதிரி கிரானைட் கொடுத்துருக்கேன். அது மேல பாருங்க டபுள் கலர் காம்பினேஷன்ல ப்ளூவர் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி போட்டோஸ் எல்லாம் நம்மளே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். டாப்ல பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபால் சீலிங் எலக்ட்ரிக்கல் பெயிண்டிங் கொடுத்துருக்கோம். ட்ராயர்ஸ் கொடுத்துருக்க மாதிரி இந்த ஸ்டோரேஜ் மாதிரி சாஃப்ட் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கேன். ஹேண்டில்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிராண்டட் ஹேண்டில் தான் கொடுத்துருக்கேன். நாபு ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். மிஷின் மேடில் எல்லாமே பண்ணிருக்கோம். இன்னர்ல வந்து ஒயிட் தான் கொடுத்துருப்போம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே மாத்திட்டோம். ஃபேப்ரிக் லேமினேட் போட்டிருக்கேன். மெரினோ பிராண்டட் 0.8 லேமினேட் கொடுத்துருக்கேன். ஒயிட் கம்மி பண்ணிட்டு ஃபேப்ரிக்ல ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம். அப்படியே பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் வால் பாருங்க அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அக்ரிலிக் ஃபினிஷிங் கொடுத்து பேனல் பண்ணிருக்கோம். ஏன்னா கை வச்சு அழுக்காகும். அதனால கை வச்சு அழுக்காவாத மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே வந்து பேனல் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கணபதி வைக்கிற மாதிரி போட்டோஸ் உள்ள என்ட்ரி ஆகும்போது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்க ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு போட்டோஸ் ஒன்று வருது. இந்த கார்னர் ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கேன். இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கேன். என்ட்ரன்ஸ்லேயே வந்து டபுள் ஷெல்ஃப் அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்ச்சஸ் எல்லாமே எக்கோ பிராண்டட் தான் நான் போட்டிருக்கேன். மேலேயும் பாத்தீங்கன்னா டாப் வந்து கிரானைட் போட்டு கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த பேப்பர்ஸ் வைக்கிறது, கேரி பேக் வைக்கிறது, ஹெல்மெட் வைக்கிறதுக்கு டபுள் கலர் காம்பினேஷன்ல ஃபுல்லா லோவர்ஸ் பண்ணிருக்கேன். சென்னையிலே வந்து நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமான ஃபுல் அக்ரிலிக் ஃபினிஷிங்ல பண்ணிருக்கேன். பூஜை கபோர்ட் தனியாக கொடுத்துருப்பாங்க, டிவி விட்டு தனி கொடுத்துருக்கோம். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்னா அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே அக்ரிலிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். இந்த டிவி யூனிட்டுக்காக பார்த்தீங்கன்னா 3 கலர் காம்பினேஷன் போட்டிருக்கேன். அக்ரிலிக் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்கேன். எல்லாமே லேமினேட் ஃபினிஷிங் கொடுப்பாங்க, இல்லைன்னா சிங்கிள் கலர் தான் கொடுப்பாங்க. நல்லா டிஃப்ரெண்டா பண்ணணும்னு சொல்லி தான் வந்து ஃபுல் டிஃப்ரெண்டா பண்ணி கொடுத்துருக்கேன். ரெண்டு சைடுமே ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேனல் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பாருங்க பிராண்டட் மெட்டீரியல் தான். எல்லாமே செஞ்சுரி பிளை போட்டிருக்கேன். இன்னர்ல வந்து மெரினோ லேமினேட் போட்டிருக்கேன் 0.8ல. அவுட்டர் பாருங்க பிளாக் டிண்டட் கிளாஸ், ஸ்டோரேஜ்லாம் பாருங்க ப்ரொஃபைல் டோர் கொடுத்துருக்கேன். எல்லாமே பிளாக் டிண்டட் கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டோரேஜ் டிராயர் கொடுத்துருக்கேன். டிவிடி செட்டப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி பேனல் ஃபுல்லா டோர் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே அக்ரிலிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா லூவர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்ல வந்து டிவி பேனல் கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிலிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். மேலே இந்த டாப் ஷெல்ஃப் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இதில் எலக்ட்ரிக்கல் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டல் லென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி நீட் இருக்கு. 10 அடி நீட்டுக்கு நீங்கள் பெரிய டிவியாக மாட்டலாம். அதுக்காக தான் உங்களுக்கு பெரிய டிவி யூனிட்டாக இங்கே பண்ணி கொடுத்துருக்கேன். பெரிய டிவி யூனிட் இருக்கிறதுனால கீழே வந்து லெக் கொடுத்துருக்கோம். ஒரு சப்போர்ட்டுக்காக தான் எஸ்எஸ் லெக் கொடுத்துருக்கேன். ஏன்னா டிவி யூனிட் மேக்ஸிமம் ஒரு 6 அடி 7 அடி தான் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி நீட்டுக்கு ஃபுல்லாக பெரிய ஒரு யூனிட் கொடுத்துருக்கனால ஒரு சப்போர்ட்டுக்காக கீழே எஸ்எஸ் லெக் கொடுத்துருக்கேன். நம்ம பேபி யூனிட் எதுவுமே கிடையாது. A to Z பக்கா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்ம ஓன் ஃபேக்டரி இருக்கிறதுனால இந்த குவாலிட்டியாக இவ்வளோ பண்ண முடியுது. அதுவும் அக்ரிலிக் ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டிவி யூனிட் மார்க்கெட்டில் எவ்வளோக்கு நான் பண்ணுறாங்க, நீங்கள் எவ்வளோக்கு பண்ணி தரீங்க சார்? மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காது கொடுத்து கேட்கவே முடியாது சார். எந்த ஃபினிஷிங் கண்டிப்பாக தர முடியாது. ஏன்னா இது எல்லாமே அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைஸ் ஒன்று இருக்குது சார். 1550 2000 பண்ணுறாங்க, 2500 பண்ணுறாங்க. பெஸ்ட் அவங்க ஒரு ரேட்டு பண்ணுறாங்க சார். பிரம்மாண்டமான ஒரு டிவி யூனிட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1750 பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் சார். இன்க்ளூடிங் சேர்த்து நான் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1750 பெஸ்ட் பிரைஸ் சார். இது வந்து யாராலையும் பண்ண முடியாது. இந்த ரேட்டுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். நார்மல் லேமினேஷன்ல இதே லேமினேட்ல பண்றதால தான் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1200 நம்ம பண்ணி தரோம். இது அக்ரிலிக் பண்ணதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட் ரேட்லாம் கிடையாது சார். நம்ம வந்து மார்ஜின் ரொம்ப கம்மியாக பண்ணணும், குவாலிட்டியாக பண்ணி தரணும்னு சொல்லி தான் நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக கம்மி ரேட்டில் 1750க்கு உங்களுக்கு 3 கலர் காம்பினேஷன் போட்டுருக்கு சார். இதில் ப்ரொஃபைல் டோர் போட்டாவே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கேட்பாங்க. நம்ம அப்படியே கிடையாது, இதில் இன்க்ளூடிங் பண்ணி தான் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு லுக் நல்லா இருக்கணும், ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணி தரணும். 1750க்கு இந்த பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணி தரோம். கிளாஸ் கூட சைன் கோபின் கிளாஸ் தான் கொடுத்துருக்கேன். பிளாக் டிண்டட் கிளாஸ் கொடுத்துருக்கேன். எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான் போட்டு பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக் கூட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. நான் டிவி யூனிட்டுக்கு எலக்ட்ரிக்கும் இன்க்ளூடிங் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த 1750ல பெஸ்ட் ப்ரைஸாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படியே பாருங்க, அது பக்கத்தில் அட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பூஜை கபோர்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ண மாதிரி தான். இது அக்ரிலிக் ஃபினிஷிங் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். பாருங்க டிசைன் எல்லாமே வந்து சிஎன்சி டிசைன் போட்டு கொடுத்துருக்கேன். ஹேண்டில் பாருங்க பிராண்டட் ஹேண்டில் தான் கொடுத்துருக்கேன். மேலே கலசம் வந்து மேலே ஸ்டெப்ஸ் ஒரு கோபுல் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். எலக்ட்ரிக்கல் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். கீழே பாருங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்கேன். கிரானைட் போட்டு கொடுத்துருக்கேன். கல் வந்து லட்சுமி ரெட்டுன்னு சொல்லுவாங்க. லட்சுமி ரெட்டு கூட நான் கல் வந்து நான் இன்க்ளூடிங் பண்ணி கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கேன். 2 ட்ராயர் சாஃப்ட் க்ளோசிங் போட்டு படையல் ட்ரேவும் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் கொடுத்துருக்கேன். இது வந்து கீழே டார்க் கலர் கொடுத்துருக்கேன், மேலே வந்து லைட் கலர் கொடுத்துருக்கேன். இன்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங். இந்த எட்ஜஸ்லாம் பாருங்க நம்ம ஃபேக்டரி இருக்கிறதுனால இந்த குவாலிட்டியாக பண்ண முடியுது. இந்த ஃபினிஷிங் தான் நமக்கு மேக்ஸிமம் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் நம்ம இந்த ஃபினிஷிங் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன ஹேண்டில் கேட்குறாங்களோ அது பண்ணி தரலாம். இவங்க வந்து நம்ம ஆன்டிக்கில் வந்து மயிலாண்டு கேட்டதுனால மயிலாண்டில் கொடுத்துருக்கோம். 10 மாடல் கிட்ட இருக்கு. விநாயகர் வர மாதிரி இருக்கு. ரொம்ப டிசைன் ஹேண்டிலாக இருக்கு. கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது போட்டு பண்ணி கொடுத்துடலாம். எந்த கலர் வேணாலும் எந்த இது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் சார். மேலே பார்த்தீங்கன்னா மண்டபம் கொடுத்துருக்கோம். மண்டபத்தில் வந்து 3 ஸ்டெப்பு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஃபால் சீலிங் வந்து ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கலசம் வைக்கலைங்க. கண்டிப்பாக கலசம் கேட்டிருக்காங்க. அந்த ஹைட்டுக்காக வந்து கலசம் ரெடி பண்ணி வைக்க போகிறோம். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கலசம் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை கலசம் தேவையில்லை ஸ்டெப்ஸோட இருந்தாலும் ஓகேனாலும் ஸ்டெப்ஸோட வச்சு கொடுத்துடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே டபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்டில் வந்து சிஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கலர் இருக்கு. அவங்க கஸ்டமருக்கு என்ன டிசைன் கேட்குறாங்களோ அந்த டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். இது என்ன சைஸ்னா? ஹைட் வந்து 8 அடி டோட்டல் ஹைட். அகலம் வந்து 5 அடி. 5 அடியில் ஒரு பெரிய
பிரம்மாண்டமான ஒரு பூஜை கபோர்டு சார். இதுக்கு பிரைஸ்லாம் எப்படின்னா? இதே தான் 1750 சார் ஸ்கொயர் ஃபீட் சார். 1750 வந்து அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்ணி தரோம். இதே லேமினேட் ஃபினிஷிங் பண்ணி தந்தா 1200 லேமினேட் ஃபினிஷிங் பண்ணி தரோம். இப்போ பூஜை கபோர்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல வந்து வாஷிங் ரூம், அந்த ரூம் ஒட்டி இருக்க கூடாதனால ஒரு அடி தள்ளி கேட்டாங்க கஸ்டமர். அந்த ஒரு அடி கேப் வந்து வேஸ்டேஜ் வரக்கூடாது, அந்த இடம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஷெல்ஃபா ஃபுல்லா கொடுத்துருக்கோம். ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். கலர் பாத்தீங்கன்னா லைட் கலர் தான் கொடுத்து கஸ்டமர் கேட்டா ரொம்ப டார்க் தேவையில்லை, அதனால லைட் கலரே போதுனால டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 டிசைன் காட்டணும். அவருக்கு வந்து இந்த ஆளுக்கு வந்து சூட்டபிள் ஆகும், இந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல என்னன்னா ஃபால் சீலிங் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 350ல பண்ணி கொடுத்துருக்கோம். லைட்ல பிராண்டட் 3-in-1 லைட் சார், நம்ம சிங்கிள் லைட் கிடையாது, 3 கலர் எரியுற மாதிரி 3-in-1 லைட் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பிலிப்ஸ் லைட் தான் போட்டு கொடுத்துருக்கோம். இன்னொரு ஆப்ஷன் ஊஞ்சல் கொடுத்துருக்கோம். இது வந்து சீலிங்ல உடைச்சு கன்சல்ட் பண்ணிட்டு ஊஞ்சலுக்காக ஒரு ராடு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப ரிக்ஸான ஒர்க், ஏன்னா யாருமே அதிகமா ஊஞ்சல் ஃபால் சீலிங் போடும்போது ஊஞ்சல் போட மாட்டாங்க. கஸ்டமர் ஊஞ்சல் கண்டிப்பா வேணும்னால சீலிங்ல வெல்டிங் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஊஞ்சலுக்காக 2 ராடு கொடுத்துருக்கோம். அதனால தான் நம்ம பெஸ்ட் பிரைஸ்னால பெயிண்டிங் எல்லாமே ராயல் பெயிண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 350 rupees per ஸ்கொயர் ஃபீட், டோட்டல் மெட்டீரியலோட சேர்த்து இன்க்ளூடிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பெரிய கிச்சன் பண்ணியிருக்கோம். அந்த கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். எல்லாமே டபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டால் யூனிட்லாம் பாருங்க அவ்வளோ பிரமாதமா இருக்கு. எல்லாமே ப்ரொஃபைல் டோர் போட்டு பண்ணியிருக்கோம். நம்ம புதுசாக ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கோம். என்ன ஃபினிஷிங்ல இருக்கு பாருங்க, ஃபுல் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்கோம். இது மாதிரி காம்பினேஷன் பாருங்க, டபுள் கலர் காம்பினேஷன் அக்ரிலிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். ஹேண்டில்லாம் பாருங்க ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டாப் பாக்ஸ்ல இருந்து சிம்னில இருந்து எல்லாமே பிராண்டட் தான். நான் சொல்லவே முடியல சார், நம்ம எப்படி பண்ணணும் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓன் ஃபேக்டரி இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா பண்ண முடியுது. இதே பெரிய கிச்சனை ஷிங்க்குலாம் பாருங்க, ஷிங்க்கு லோவர்ஸ் கொடுத்துருக்கோம், டபுள் டோர் கொடுத்துருக்கோம், லாக் க்ளோசிங் கொடுத்துருக்கோம். ஹேண்டில் பாருங்க, நம்ம ஒரு சைட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக ஹேண்டில் போடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் கேட்டிருக்காங்க இவங்க, இது மேட்சிங் ஆகிற மாதிரி கோல்டு கலர் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேலாம் பாருங்க எல்லாமே டேண்டம் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். லைஃப் டைம் வாரண்டி பிராண்டட் டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். பாக்ஸ் ஐட்டம் எல்லாமே ஃபுல் பண்ணிக்கலாம். ஷார்ட் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கேன். சிலிண்டர் வைக்கிற இடம் பாருங்க, அதுக்காக மாதிரி ஒரு இடம் வேஸ்டேஜ் இல்லாம அவ்வளவு பக்காவா செட் பண்ணி கொடுத்துருக்கோம். சிலிண்டருக்கு ஏர் வெண்டிலேட்டர் கொடுத்துருக்கேன். ஆயில் ப்ளோட் தனித்தனி செப்பரேட்டா கொடுத்துருக்கோம். ஆயில் ட்ரே எல்லாம் பாருங்க எல்லாமே டேண்டம் பாக்ஸில் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ப்ரொஃபைல் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே பிராண்டட் எப்கோ ஐட்டம் தான் கொடுத்துருக்கேன். கீழே கட்லரி யூனிட்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்க, ஸ்பூன் கரண்டி வைக்கிற மாதிரி கட்லரி எல்லாம் கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து எடுத்து வாஷபிள் பண்ணிக்கலாம், தனி எடுத்து நம்மளே வாஷ் பண்ணி நம்மளே லாக் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தா கட்லரி கொடுத்துருக்கோம், ஸ்பூன் கரண்டி வைக்கிற கட்லரி செட் பக்காவாக கொடுத்துருக்கேன். எப்கோ பிராண்டட் தான் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கேன். எதுக்காக டெப்த் கம்மியாக இருக்கிறதுனால இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கேன். ஏன்னா பாத்திரம்லாம் வைக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஷெல்ஃப் தான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் தான் கொடுத்துருக்கேன். இன்னர்ல ஒயிட் லேமினேட்டே கிடையாது, எல்லாமே வந்து ஃபேப்ரிக் கலர் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சுரி பிளை BWP போட்டு தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். அவுட்டர் லேமினேட் எல்லாமே அக்ரிலிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். இது பெரிய கிச்சனே வந்து இவ்வளோ பிரமாதமாக டபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து மேனுவல் ஒர்க்கா மிஷின் ஒர்க்கா? நம்ம மேனுவல் ஒர்க்கே நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது சார். ஓன் ஃபேக்டரியே இருக்கு, எல்லா மிஷினரி இருக்கு. அங்கேயே வந்து மெஷர்மெண்ட் எடுத்து போய் பாக்ஸ் பண்ணி சட்டஸ்லாம் எல்லாமே ஃபேக்டரியிலே ரெடி பண்ணி தான் வந்துடும். மேனுவல் ஒர்க் நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது, எல்லாமே மிஷின் மேட் தான் பண்ணியிருக்கோம். மிஷின் ஒர்க்கில் பண்ணுறப்போ நமக்கு என்ன பெனிஃபிட்லாம் இருக்கும்? மிஷின் ஒர்க்கில் பண்ணுறதுல 100% பெனிஃபிட் இருக்கு சார். அக்ரிலிக்கில் வந்து மேனுவலாக பண்ண முடியாது, ஃபினிஷிங் எத்தார முடியாது, டைமிங் வந்து ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்லாம் செட் பண்ண முடியாது. மேனுவலுக்கும் உங்களுக்கு மிஷின் மேனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். குவாலிட்டி அவ்வளோ அருமையாக தர முடியும். நம்ம யூஸ் பண்ணுற பிளைவுட் எல்லாமே வந்து செஞ்சுரி பிளைவுட் தான் யூஸ் பண்ணுறோம், BWP. அதனால இந்த குவாலிட்டியாக வந்து மிஷின் ப்ரெஸிங் பண்ணி மிஷின்லேயே கட் பண்ணி எத்தாந்து செட் பண்ணால் மட்டும்தான் அந்த குவாலிட்டியாக தர முடியும். பால் கப்பர் டாப் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். இதுவும் டபுள் டோர் ஓப்பன் டோர் கொடுத்துருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டருக்காக மீட்டர் வச்சிருக்காங்க, அது டேரக்டா க்ளோஸ் பண்ற மாதிரி டபுள் டோர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹைட்ராலிக் கொடுத்துருக்கேன், டபுள் டோர் ஹைட்ராலிக் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே எப்கோ பிராண்டட் தான். இது வந்து 15 kg வெயிட் தாங்குற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்பெல்லாம் டவுன் பண்ணிக்கலாம். நல்லா சுமுத்தா இருக்கும், நல்ல ஃபினிஷிங்லாம் பக்காவா இருக்கும். இதுல ஒரு ஷெல்ஃப் வந்துடும். இந்த ஷெல்ஃபில் வந்து அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் இருக்கும். இவங்க ஷெல்ஃப் வேணும்னாலும் ஷெல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆரோ வருது, ஆரோவுக்காக இங்க செட் பண்ணி வச்சிருக்கேன். ஆரோ வேணும் இதுல இருந்து அவுட்புட் தந்துருவோம். ஆரோவுக்காக இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன், சிம்னி தனி போட்டு கொடுத்துருக்கேன். நம்மளே தான் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து நீங்க நல்ல மாடலாக வந்து செலக்ஷன் பண்ணாங்க, நாங்களே வாங்கி வந்து நம்மளே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக சிம்னி நம்ம ஃபேபர் பிராண்டட் நம்மளே போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு சிங்கிள் டோர் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். ஃபுல் எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் வர மாதிரி உங்களுக்கு சிங்கிள் டோர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கார்னர் டோர் கொடுத்துருக்கோம். பாருங்க யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஃப்ரீயாக கை விட்டு அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் இன்ச்சஸ் தான் போட்டு கொடுத்துருக்கேன், பிராண்டட் தான் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் ஒரு டபுள் டோர் வர மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கேயும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டால் யூனிட் பாருங்க, டால் யூனிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கேன். அதே டபுள் கலரில் இது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். ப்ரொஃபைல் டோர் போட்டு பிளாக் இன்டர் கிளாஸ் கொடுத்துருக்கேன். எல்லாமே இந்த ஹேண்டில்லாம் பாருங்க அருமையாக இருக்கும். அது பெஸ்ட் ப்ரைஸ் ஆகி 1200 rupeesக்கு வந்து இதே மாதிரி குவாலிட்டியாக யாருமே பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்துருக்கேன். பக்கா ஃபினிஷிங்
கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். இந்த எட்ஜஸ்லாம் பாருங்க, நம்ம ஷெல்ஃப்லாம் வந்து யாருமே வந்து 2mm எட்ஜ் பண்ணி போட மாட்டாங்க, நம்ம மட்டும் தான் அதிகமாக போட்டு தரோம். ஏன்னா கை ஷார்ப்னஸ் இருக்கக்கூடாதனால ஷெல்ஃப் எல்லாமே 2mm எட்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி கீழே அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். பிளைவுட் எல்லாமே பிராண்டட் பிளைவுட் தான் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த டால் யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா மாப்பு மாட்டுறதுக்கு, தொடப்பம் வைக்கிறதுக்கு, அதனால கீழே வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்கேன். அதுக்கும் ஒரு கிரானைட் போட்டுருக்கேன். ஏன்னா தண்ணி சேர்ந்தனாலும் ஒரு வேஸ்டேஜ் வரக்கூடாதுனால அதுக்கும் ஒரு கிரானைட் உள்ள போட்டு இன்னரை போட்டு கொடுத்துருக்கேன். மேலே வந்து ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால மேலே ஒரு சின்ன சின்ன ஓப்பன் ஷெல்ஃபாக கொடுத்தா அதனால ஒரு திங்ஸ் வைக்கலாம்னு சொன்னார். அதனால இங்கே எல்லாமே வந்து ஓப்பன் ஷெல்ஃபாக கொடுத்துருக்கேன். லாஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த லாஃப்ட் ஹைட் கம்மி, மேலே ஃபால் சீலிங் பண்ணிக்கிறதுனால லாஃப்ட் எல்லாமே ஹைட்ராலிக்காக கொடுத்துருக்கேன். அப் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டோராக கொடுக்கல. லாஃப்ட் எல்லாமே பாஸ் ஷேப்லேயும் வந்து ஃபுல்லாக ஹைட்ராலிக் தான் கொடுத்துருக்கோம். ஓப்பன் பண்ண டோர் வந்து ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால ஹைட்ராலிக் தான் கொடுத்துருக்கோம். இந்த லாஃப்டோட பிரைஸ்லாம் எப்படின்னா சார், இந்த லாஃப்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலே பெஸ்ட் பிரைஸ் நம்ம பண்ணி கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஃபினிஷிங் போட்டால் 800 ரூபாய் சார், ஸ்கொயர் ஃபீட் 800. லேமினேட் ஃபினிஷிங் போட்டு பண்ணி தந்தா உங்களுக்கு லாஃப்ட்டுக்கு 650 மைக்கா லேமினேட் ஃபினிஷிங் போட்டு தரோம். இப்போ கீழே இந்த மாடுலர் கிச்சனோட பிரைஸ் சொல்லணும். மாடுலர் கிச்சன் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் நம்ம ஆல்ரெடி சொன்னதான் சார், நம்ம 5 இயர்ஸாக நம்ம சொல்லிக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரைஸ் நம்ம ஏற்றது கிடையாது. அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்ணிட்டு தந்தா ஸ்கொயர் ஃபீட் வந்து 1800 அக்ரிலிக் ஃபினிஷிங். அதே வந்து மாடுலர் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா லேமினேட் ஃபினிஷிங் பண்ணிட்டு தந்தா ஸ்கொயர் ஃபீட் வந்து 1250 நம்ம பண்ணி கொடுத்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்ணுறதால ஸ்கொயர் ஃபீட் வந்து 1800 நம்ம பண்ணி தரோம். அதே மாதிரி இந்த டால் யூனிட்டும் அதே ஸ்கொயர் ஃபீட் தான், அதே ரேட்டு தான், 1800 தான் நம்ம பண்ணி தரோம். வாரண்டிலாம் எப்படின்னா நம்ம தான் வந்து ஃபுல்லாகவே சொல்லிக்கிற மாதிரி சார், 10 இயர்ஸ் வாரண்டி தரோம் சார். இன்ச்சஸ்லேருந்து ஹார்ட்வேர்ஸ்லேருந்து லேமினேட்லேருந்து பிளைவுட்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து 10 இயர்ஸ் வாரண்டி தரோம். அதே மாதிரி 6 மந்த் ஒன் டைம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரோம் சார். எல்லாத்துக்குமே வந்து கஸ்டமர் எதனா கமெண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து நம்ம சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணி தரோம். சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான் போடுறோம். மேக்ஸிமம் 100% வந்து கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே BWP செஞ்சுரி தான் போடுறோம். அதே மாதிரி லேமினேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் வேணும்னா அக்ரிலிக் போட்டு தரோம், லேமினேட் வேணும்னா லேமினேட் போடுறோம். லேமினேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஃபினிஷிங் தான் நம்ம போட்டு தரோம். கிளாசிக் ஃபினிஷிங் போட்டால் லுக்கு நல்லா இருக்கும், மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், வாஷபிள் நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம எல்லாமே கிளாசிக் ஃபினிஷிங்காக போட்டு தரோம். ஃபால் சீலிங்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான் பண்ணி தரோம் சார். நம்ம ஃபால் சீலிங், பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல் எல்லாமே சேர்த்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 350 நம்ம பண்ணி தரோம். இப்போ மாடுலர் கிச்சன் மினிமம் ஸ்டார்டிங் பட்ஜெட்னா எவ்வளோலேருந்து நான் பண்ணுறீங்க? மினிமம் வந்து 75,000 பண்ணி தரோம் சார். சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் சார். கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 6 அடி இருக்கும், 7 அடி வரும், 8 அடி வரும், ஒரு பாஸ் ஷேப் இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு எல் ஷேப்பில் இருக்கும். மாடுலர் கிச்சன் பண்ணுறதா இருந்தால் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா லேமினேட் ஃபினிஷிங் போட்டிங்கன்னா ஒரு 1200 வரும், அக்ரிலிக் ஃபினிஷிங் போட்டிங்கன்னா 1800 வரும். மினிமம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 நம்ம பண்ணி தரோம் சார். கிச்சன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா வருது. டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே பாட்டம் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே வந்து லஞ்ச் உட்காந்து சாப்பிடலாம்னு கேட்டதுனால மேலே வந்து கிரானைட் போட்டு ஹோல்டிங் பண்ணி செட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹேண்டில்லாம் பாருங்க, எல்லாமே பிராண்டட் ஹேண்டில் தான் போட்டு கொடுத்துருக்கேன். இன்ச்சஸ் எல்லாமே ஷார்ட் க்ளோசிங் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டபுள் கலர் காம்பினேஷன் அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். டாப் பாக்ஸ் பாருங்க, டாப் பாக்ஸ் அதே மாதிரி டபுள் கலர் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஃபால் சீலிங் பாருங்க, ஃபால் சீலிங் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, இந்த ஃபேனு நம்ம பக்காவாக இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். டைனிங்கில் ஒரு பாட்டம் உட்கார மாதிரி பாருங்க, நல்லா ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓப்பன் பாக்ஸ் கேட்டாங்க, எதுனா இப்போ டைனிங் தேவையான இந்த ஊறுகாய் பாட்டெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு 1 அடிக்கு 1 அடி ஒரு ஓப்பன் பாக்ஸ் கேட்டாங்க. அதனால ஒரு சின்ன ஒரு ஓப்பன் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கூட பாட்டில்லாம் கீழே வீயா அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜஸ் மாரி ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில். அதனால உங்களுக்கு எல்லாமே வந்து பக்கா பிராண்டடாக போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து மாடுலர் கிச்சன்லாம் வந்து பண்ணுறாங்க, இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நிறைய பேர் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான பேர் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையிலே இது யார் கேட்டாலும் பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம கம்மி ரேட்டில் நம்ம பண்ணி தரோம். ஓன் ஃபேக்ட்ரி இருக்குது, அதே மாதிரி ஓன் ஷோரூம் இருக்குது. அதனால நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக நம்ம வந்து நல்லா பண்ணி தரோம் சார். நம்ம யாருமே சொல்ல மாட்டாங்க, நம்ம வந்து ஓப்பனாக சொல்லி தான் மார்க்கெட் பண்ணுறோம். எல்லா யூடியூப்ல பாருங்க, ப்ரைஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் இந்த ரேட்டுன்னு யாருமே சொன்னது கிடையாது சார். சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. ஆனால் நம்ம வந்து 5 வருஷமா கஸ்டமர் கிளைண்ட்டுக்கிட்ட எல்லாருக்கிட்ட கேட்கலாம், எந்த கஸ்டமரோட பார்க்கலாம். நல்லா நம்ம யூடியூப்ல ஃபுல்லாக பாருங்க. 5 இயர்ஸாக ஒரே ரேட் தான் சொல்கிறேன். அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்ணால் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1800 பாக்ஸ் டைப்பில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வார்ட்ரூப்லாம் பண்ணால் ஸ்கொயர் ஃபீட் 1800. லாஃப்ட் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி டோர் போட்டால் உங்களுக்கு 800. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் லேமினேட் போடுறோம். அக்ரிலிக்ல வந்து 2mm லேமினேட் ஃபினிஷிங் போடுறோம். ஹேண்டில்லாம் வந்து பிராண்டட் ஹேண்டில் தான் போட்டு தரேன். இன்ச்சஸ் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் போடுறேன். ட்ராயர் சேனல் எல்லாமே பிராண்டட் எப்கோ சாஃப்ட் க்ளோசிங் போடுறேன். நம்ம வந்து பிரைஸ் வந்து நம்ம அதிகமாக போட்டு பிரைஸ் பண்ணுறது கிடையாது சார். மினிமம் பட்ஜெட் தான். ஒரு கார்பெண்டர் கூட இந்த ரேட்டு பண்ண மாட்டாங்க. நம்ம பெஸ்ட் பிரைஸாக பண்ணி தரோம். நம்ம ஓன் ஃபேக்டரி இருக்கிறதுனால நம்ம பெஸ்ட்டாக நம்ம ரேட்டு பண்ணி தரோம் சார். இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். அதே அக்ரிலிக் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்கோம். டஸ்ட்பின் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இன்னர் வந்து டஸ்ட்பின் வர மாதிரி ஒரு சிங்கிள் டோர் போட்டு ஒரு வாஷ் பேஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டவுல் ரிங்கு ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு மிரர் ஒன்று வந்துடும். 2க்கு 2 மிரர் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். டவுல் ராட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூம் எதுக்காகனா
வாஷிங் ஏரியா ரூம். இந்த வாஷிங் ஏரியா ரூம்ல என்ன பண்ணிருக்கோம், ஓப்பன் ஷெல்ஃப் மாதிரி கிரானைட் ஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டோர் கொடுத்துருக்கோம். இந்த வாசக்கால் டோர் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே WPVC பண்ணி அவுட்டர் வந்து லேமினேட் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஓப்பனா இருக்குது, ஓப்பனா இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம டோரும் நம்ம தான் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே மிஷின் மேட்ல இப்போ நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். தண்ணி பட்டாலும் எந்த ப்ராப்ளமே வராது. அதனால WPVC டோர் போட்டு அவுட்டர் லேமினேட் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபிளாட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 பெட்ரூம், 3 பெட்ரூம்ல உள்ள இன்டீரியர் பண்ணிருக்கோம். கிச்சன் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு சன் பெட்ரூம் இருக்கு. ஒரு சன் பெட்ரூம்ல வந்து என்னென்ன பண்ணிருக்கோம், வார்ட்ரூப் பண்ணிருக்கோம், லாஃப்ட் பண்ணிருக்கோம், ஃபால் சீலிங்லாம் பண்ணிருக்கோம், என்ன கலர் காம்பினேஷன்ல பண்ணிருக்கோம், ஃபுல்லாவே அக்ரிலிக் ஃபினிஷிங் தான் பண்ணிருக்கோம். நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஒரு பிரமாதமான ஒரு ரூம் இது. இது பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். எல்லாமே கலர் காம்பினேஷன் பண்ணிருக்கோம். அக்ரிலிக் ஃபினிஷிங்ல ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்கேன். மேல லாஃப்ட் ஃபுல்லாவே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கம்ப்யூட்டர் டேபிள், மேல புக் ஷெல்ஃப் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஃபுல் பேனல் ஒர்க் கொடுத்துருக்கேன். எல்லாமே வால் பேனலிங் பண்ணி 2 சைடுமே வந்து ப்ரொஃபைல் டோர் வந்துடும். வால் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா லூவர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். அவரு சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ் ஒர்க் பண்றாரு. அவருக்கு எனக்கு இப்படிதான் காம்பினேஷன் வேணும், இந்த ரூம்ல எனக்கு ஒரு பிரமாதமா வேணும்னு சொன்னல ஒரு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. இந்த லூவர் சட்டர்ஸ் கொடுத்துருக்கு பாருங்களா. எங்கன்னா குரு கூட தெரியாது, நம்மளுக்கு கேப்பே தெரியாது. டோர் சீக்ரெட் டோர் ஓப்பன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஒரு பேனல் மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு வந்து சட்டர்ஸே தெரியாது, எங்க சட்டர்ஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. டோர் எப்படி ஓப்பன் பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா ஃபுல்லா க்ளோஸ் பண்ணா லூவர்ஸ் ஒரு பேனல் மாதிரி தெரியும். ஃபால் சீலிங் பாருங்க எவ்வளவு பிரமாதமா கொடுத்துருக்கோம் பாருங்க. ஃபுல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஃபேன் எல்லாமே நம்மளே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வார்ட்ரூப்ஸ் பாருங்க. வார்ட்ரூப்ல பார்த்தா ஃபுல் அக்ரிலிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். டபுள் கலர் காம்பினேஷன்ல ஸ்லைடிங் டோர் தான் கொடுத்துருக்கேன். ஹேண்டில்லாம் ஒரு பிரமாதமான ஹேண்டில்லாம் போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹேங்கர் செட் பண்ணி ட்ராயர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபுல்லாவே சாஃப்ட் க்ளோசிங் ட்ராயர் கொடுத்துருக்கேன். மிஷின் மேட் பண்ணதுனால ஹேண்டிக்ல சூப்பரா கொடுத்துருக்கேன். ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். அக்ரிலிக் ஃபினிஷிங் பாருங்க எவ்வளவு பிரமாதமா கொடுத்துருக்கேன் பாருங்க. டபுள் கலர் காம்பினேஷன்ல டோர் ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரீயா வருது பாருங்க. எல்லாம் சாஃப்ட் சவுண்ட் வார்த்தையே தெரியாது. பிரைஸ்லாம் எப்படி? பிரைஸ் அதே பிரைஸ் தான் சார். ஸ்லைடிங் வார்ட்ரூப்ல ஃபிட்டிங் சார்ஜஸ் மட்டும் 9500 எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்துடும். மீதி வார்ட்ரூப்ஸ் இன்னர் ஷெல்ஃப்ல இருந்து டோர்ல இருந்து கலர்ல இருந்து எல்லாமே ஒரே பிரைஸ் தான். வந்து பாத்தீங்கன்னா 1800 ஃபுல் ஸ்லைடிங் வார்ட்ரூப் அக்ரிலிக் ஃபினிஷிங்ல பண்ணி தரோம். அதே மாதிரி லாஃப்ட் பாருங்க 5 அடி லென்த்துக்கு ஃபுல்லா கொடுத்துருக்கோம். எல்லாமே டோர் ஓப்பன் பண்றோம். ஹேண்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் ஹேண்டில் தான் கொடுத்துருக்கேன். மேல டார்க் கலர் ஃபுல்லா அக்ரிலிக் கொடுத்துருக்கேன். புக் ஷெல்ஃப் பாருங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்துருக்கேன். ஹேண்டில் ஸ்லிம்மா அதுல டோர்லயே வர ஹேண்டில் தான் கொடுத்துருக்கேன். எல்லாமே கிளாஸ் பாத்தீங்கன்னா சைன் கோபிங் கிளாஸ், பிளாக் டிண்டட் கிளாஸ் தான் கொடுத்துருக்கேன். சாஃப்ட் க்ளோசிங் தான் ஆபீஸ் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் கொடுத்துருக்கோம். இப்போ மற்றவங்களாம் வந்து கிளாஸ்க்கு தனி சார்ஜ் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்களே, நீங்க எப்படி பண்றீங்க? இல்ல சார், வீடு ஃபுல்லாவே ஃபுல் இன்டீரியர் பண்றதுனால எல்லாமே லேமினேட் போட்டு பண்ணா ஒரு லுக் இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட் தெரியாது, கஸ்டமர் யாருமே காட்ட முடியாது. நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டா பண்ணி தரணும், இப்படி போட்டா நல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து ஒன்று ஒரு வித்தியாசமா பண்ணணும்னு சொல்லி தான் நான் பண்ணி தரேன். இது பிரைஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது சார். எல்லாமே சைன் கோபின் போட்டு உங்களுக்கு வந்து பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டோர் போட்டு பண்ணி தரேன். இதே பிரைஸ் தான் நான் பண்ணி கொடுத்துக்கிறேன். இங்க பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 3 பாத்ரூம் இருக்கு. 3 பாத்ரூம் நம்ம சொல்லிருக்கோம். இது காம்ப்ளிமெண்டா உங்களுக்கு வந்து பாத்ரூம் மிரர் பாக்ஸ் ஒன்று அட்டாச் பண்ணி கொடுத்துருப்போம். பாக்ஸ் ஒரு 2 அடி ஹைட்டு 1 அடி அகலத்துக்கு ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணி மிரர் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். 3 பாத்ரூமுக்கு அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து வீடு ஃபுல் இன்டீரியர் பண்றதுனால காம்போவா நம்ம வந்து ஃப்ரீயா பண்ணி தரோம் சார். இப்போ கிளாஸ் இது நிறைய இது வந்து ஃப்ரீயா நீங்க வந்து பண்ணி தரீங்க. எப்படி உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகுது சார்? நம்ம வந்து மார்ஜின் அதிகமான வைக்கிறதுல சார். நீங்க யார் மார்க்கெட்லேயே கேட்கலாம் சார். மார்க்கெட்ல வந்து அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்றதா இருந்தா ஸ்கொயர் ஃபீட் வந்து 2500 ரூபாய் வரைக்கும் பண்றாங்க சார். நான் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷமா பண்ணிக்கிறேன். 1800 தான் நான் பண்ணி தரேன். கலர் பாருங்களேன், ஒரு ஹேண்டில் பிராண்டட் எல்லாமே எதுக்காக நம்ம பண்றோம்னா நமது ஓன் ஃபேக்டரி இருக்கிறதுனால நல்ல குவாலிட்டியா பண்ணி தரணும், நல்ல பிராண்டட் மெட்டீரியல் போடணும் சொல்லி தான் நம்ம பண்றோம் சார். இது வந்து பிரைஸுக்காக நம்ம பண்ணல. ஒரு கஸ்டமர் வந்து நம்ம நம்பி ஃபுல் இன்டீரியர் கொடுக்குறாங்க. அந்த வீடு வந்து ஒரு எதிர்பார்ப்பா தராங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்டோ பெரிய பில்டர் கிட்ட ஒப்படைக்கலாமா, ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் கிட்ட ஒப்படைக்கலாமா, அவங்க நல்லா பண்ணி தருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம அதோட நல்ல குவாலிட்டியா நம்ம நல்ல ஃபினிஷிங் பண்ணி நம்ம தரோம். அதனால தான் நம்ம கிட்ட கம்மி பட்ஜெட்ல பிரம்மாண்டமான ஒரு இன்டீரியர் நம்ம பண்ணி தரோம். ஒரு யூடியூப்ல நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பண்றது ஒன்று ஒரு வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்டான கலர்லாம் போட்டு கொடுக்குறோம். அதனால பிரைஸுக்காக நம்ம பண்ணல, நல்ல குவாலிட்டியா பண்ணணும். அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து நல்லா பண்ணி தராங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்கிறத தவிர நம்ம வந்து காசுக்காகவோ பட்ஜெட் அதிகமாக ரேட்டு போட்டு பண்றதோ நம்ம கிட்ட கிடையாது சார். என்னென்ன குவாலிட்டி அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம எல்லாமே டேட்டா வந்து கஸ்டமரே வந்து பார்க்கலாம். நம்ம ஃபேக்டரியில் எப்படி ஒர்க் பண்றாங்க, என்ன மேடில் ஒர்க் பண்றாங்க, என்ன குவாலிட்டியில் ஒர்க் பண்றாங்க, நம்ம ஃபினிஷிங் பார்க்கலாம். நம்ம வாரண்டி அதுதான் சொல்றது, யாருமே தர மாட்டாங்க. நான் 10 இயர்ஸ் வாரண்டி என்னால் தர முடியும், என்னால் குவாலிட்டியாக என்னால் பண்ண முடியும் சொல்லி தான் நம்ம வந்து இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் குவாலிட்டியாக நான் பண்ணி தரேன். மாஸ்டர் பெட்ரூம்ல பாருங்க ஃபுல் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணிருக்கோம், வார்ட்ரூப்ஸ், லாஃப்ட், டிவி யூனிட், ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருக்கோம். இங்கேயும் இது எல்லாமே அக்ரிலிக் ஃபினிஷிங் தான் பண்ணியிருக்கோம். பாருங்க ஃபால் சீலிங் பாருங்க ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வார்ட்ரூப்ஸ் பாருங்க ஃபுல்லாக டபுள் கலர் காம்பினேஷன் எல்லாமே அக்ரிலிக் ஃபினிஷிங். இந்த ஹேண்டில் பாருங்க ஒரு ஹேண்டிலும் குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரூமுக்கும் ஒரு மாடல் ஹேண்டில் எல்லாமே போட்டு கொடுத்துருக்கேன். எல்லாமே பிராண்டட். மேலே பார்த்தீங்கன்னா டார்க்
டார்க் கலர் அக்ரிலிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டோர் கொடுத்துருக்கோம். ட்ராயர்ஸ் பாருங்க எல்லாமே மிஷின் மேடில் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 ட்ராயர்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஃபினிஷிங் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார். வீட்டு ஓனரே சொல்லிட்டாரு கஸ்டமருக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்கன்னாரு. எல்லாமே இன்ச்சஸ் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கேன். ஹேங்கர் மட்டும் போடணும், 2 ஹேங்கர் போட்டிங்கன்னா சரியாக போச்சு. அக்ரிலிக் என்ன ஃபினிஷிங் இருக்கோ அதே ஃபினிஷிங்கில் எட்ஜ் பேண்டிங் கொடுத்துருக்கோம். 2mm ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். அதுதான் ஒரு குவாலிட்டி சார். டோர் மூடனா டம்மு டம்முன்னு சவுண்டு வரும். நம்மக்கிட்ட அந்த சவுண்ட் எதனா வருதா பாருங்க, அவ்வளோ பிரமாதமாக போகுது. சாஃப்ட் க்ளோசிங் கொடுக்கறதுனால அந்த குவாலிட்டியாக பண்ணி தரோம். அதே மாதிரி இது டோர் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. வார்ட்ரூப்ஸ் எட்ஜஸ் எல்லாமே 2mm எட்ஜ் பேண்டிங் கொடுத்துருக்கோம். அட்ஜஸ்டபிள் செல்ஃப் கொடுத்துருக்கோம். இன்னர் ஃபேப்ரிக் லேமினேட் கலர் பாருங்க அவ்வளோ பிரமாதமா இருக்கு. ஒரு அழுக்கு பட்டாலும் கலர் தெரியாது, ஷேட் ஆகாது. பிராண்டட் மெட்டீரியல் தான் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாருங்க இந்த எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். எங்கேயுமே கேப் இல்லாத இருக்கும். பட்ஜெட் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கோம். அதுதான் சொல்றது, நம்ம அக்ரிலிக்கு நல்ல டிஃப்ரெண்டாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம அக்ரிலிக் வேணாலும் அதே பண்ணி தரோம். லேமினேட் ஃபினிஷ் பண்ணாலும் லேமினேட் ஃபினிஷிங் பண்ணி தரோம். இது வீடு ஃபுல்லாகவே அக்ரிலிக் பண்ணுறதுனால லுக் நல்லா இருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமில். இதில் பார்த்தீங்கன்னா டார்க் கலர் கொடுத்துருக்கோம். 2 ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கேன். ட்ராயர் சேனல் கூட நான் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்து எல்லாமே ஷார்ட் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கேன் சார். எல்லாமே எப்கோ பிராண்டட் தான் கொடுத்துருக்கேன். ஷார்ட் க்ளோஸ் கொடுத்துருக்கேன். ஹேண்டில் எல்லாமே பிராண்டடு. மிரர் பாருங்க, மிரர் கூட சைன் கோபின் தான் இருக்கு. இப்போ இதில் போட்டுருக்காங்க பாரு, சைன் கோபின் மிரர் தான் வரும். சைன் கோபின் போட்டிருக்கோம் ஃபுல்லாக. இன்னொரு ஓப்பன் பண்ண மேக்கப் செட்லாம் வைக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து ஷெல்ஃப் அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் கொடுத்துருக்கேன். எல்லாமே பக்கவாக இருக்கு. மூணுனா கூட அது சவுண்டே வராது. ஷார்ட் க்ளோசிங் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். பால் சீலிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே இன்க்ளூடிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடு லைட் எல்லாமே 3-in-1 லைட் டிப்ஸ் லைட் போட்டிருக்கோம். பர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 350 rupeesக்கு நம்ம பெஸ்ட் ப்ரைஸை நம்ம பண்ணி தரோம். அதே மாதிரி பெயிண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பெயிண்ட் போட்டிருக்கோம். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது சார். ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்று பண்ணுவாங்க. இன்டீரியர் ஒருத்தர் பண்ணுவாங்க, ஃபால் சீலிங் ஒன்று பண்ணுவாங்க, எலக்ட்ரிக்கல் ஒருத்தர் பண்ணுவாங்க, பெயிண்டிங் ஒருத்தர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டைமிங் ரொம்ப அதிகமாக நாள் ஆகும். அதே மாதிரி குவாலிட்டியாக பண்ணி தர மாட்டாங்க. பெயிண்டர் ஒன்று ஒரு குவாலிட்டியாக பண்ணுவாங்க, எலக்ட்ரிக்கல் ஒன்று பண்ணுவாங்க. நம்ம கிட்ட அப்படி கிடையாது. எல்லாமே எங்கள் ஸ்டாஃப் எங்களாண்டி எங்கள் டீம் இருக்காங்க. எல்லாமே ஒரே டீம் ஒரே ஆள் வச்சு நம்ம ஃபுல்லாக எந்த டைம் கேட்கலாம் அந்த டைமை முடிச்சு கொடுக்குறோம். அதனால தான் நம்ம எல்லாமே சேர்த்து பண்ணுறோம். நம்ம ஷூ ரேக்கை பாருங்கள். ஷூ ரேக்கே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா 4 அடி ஹைட்டு கொடுத்துருக்கோம். 4 அடிக்கு 3 அடி கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 ட்ராயர் கொடுத்துருக்கோம். எல்லாமே சாக்ஸு பாலிஷ் மெட்டீரியல்லாம் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். 2 ஷெல்ஃப் போட்டு டபுள் டோர் கொடுத்துருக்கேன். ஷூ ரேக்கே வந்து இவ்வளோ பெரிய ஷூ ரேக்கு டபுள் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் சொன்னது சார். இதுதான் காம்போவாக நம்ம கொடுக்குறோம். ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலும் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு கிச்சன் தான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம 2 கிச்சன் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரே வீட்டில் வந்து 2 கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தனி இருக்கும். அதனால அவங்களுக்கு தனி கிச்சனு. ஒரு சார் வந்து வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து தனி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கிச்சன். ஒரு வீட்டில் வந்து 2 கிச்சன் நம்ம பண்ணதே நம்ம தான் புதுசாக பார்க்குறோம். அதே ஃபினிஷிங் பாருங்கள். இது ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். பாட்டம் யூனிட் எல்லாமே வந்து அக்ரிலிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். அதே கோல்டு கலர் கொடுத்துருக்கோம். கிச்சன் ஃபுல்லாகவே வந்து டபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். அக்ரிலிக் ஃபினிஷிங் இங்கே பாருங்கள். அதே ஷிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேட்டர் கொடுத்துருக்கோம். ரோஸ் கோல்டு கொடுத்துருக்கோம். கீழே மாடுலர் கிச்சனு, டாப் பாக்ஸு, லாஃப்ட்டு, பால் சீலிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாருங்கள் இங்கே கீழே பார்த்தா 5 ரேக் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அங்கே நம்ம 5 ரேக் தரல. இங்கே வந்து இங்கே 5 ரேக் கொடுத்துருக்கோம். ஓப்பனாக கொடுத்துருக்கோம். சின்ன சின்ன மசாலா டப்பாலாம் வைக்கிற மாதிரி ஓப்பனில் வந்து 5 ரேக் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 5 ரேக் கொடுத்துருக்கோம். இங்கே சிம்னி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அதோட சின்ன சைஸில் 2 feet சிம்னி. இது இங்கே ஃபேபர் பிராண்டட் தான். அதுவும் சிம்னி நம்மளே போட்டு கொடுத்துருக்கோம். இதுவும் அக்ரிலிக் ஃபினிஷிங் டபுள் கலர் எல்லாமே காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, நான் இப்போ மாடலர் கிச்சன்லாம் லைஃப் வந்து நிறையா வரணும்னா நம்ம எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்? மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது சார். லைஃப் டைம் நம்ம வந்து நம்மளே வந்து 10 years வாரண்டி கொடுத்துறோம். இதில் வந்து எந்த ப்ராப்ளமே கிடையாது சார். வீக்லி 1 time வந்து ஈர துணி போட்டு வாஷ் பண்ணி தொடச்சோம்னா போதும் சார். அதே உங்களுக்கு லைஃப் டைம் வரும். கொஞ்சம் எவ்வளோ மெயின்டைன் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த குவாலிட்டியாக நல்லா வரும் சார். நம்ம அதில் 6 months 1 time சர்வீஸ் பண்ணி தரோம். அதனால் எந்த ப்ராப்ளமே வராது. எல்லாமே பக்கா பிராண்டட் தான் போட்டு பண்ணி தரோம். இப்போ இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் எங்கே வரைக்கும் பண்ணி தரீங்க? நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி தரோம் சார். நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஒன்று இந்த வீட்டுக்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன குவாலிட்டியாக எப்படி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி கொடுக்கோம். இதே மாதிரி தான் எல்லார் வீட்டுக்கும் நம்ம பண்ணி தரோம் சார். தமிழ்நாடு ஃபுல்லாக இதே ஃபினிஷிங் தான் இருக்கும். நமக்கு ஓன் ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால இந்த குவாலிட்டியாக இவ்வளோ டைமிங் குயிக்காக இவ்வளோ ஃபினிஷிங் நம்மளால் பண்ணி தர முடியும். எங்கே இருந்தாலும் பண்ணி தரலாம் சார். சர்வீஸ்லாம் எப்படின்னா? அதே சர்வீஸ் தான் சார். அதே மாதிரி தான் 10 years வாரண்டி தரோம். 6 months 1 time ஃப்ரீ சர்வீஸ் தரோம். அதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. நீங்கள் கஸ்டமர் கால் பண்ணாலும் 1 weekக்குள்ள சர்வீஸ் நம்ம அட்டன் பண்ணி கொடுத்துருவோம். அது எந்த ப்ராப்ளமே கிடையாது. எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குது. 10 years வாரண்டி இருக்குது. நம்ம யாருமே வாரண்டி தர மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்லேருந்து ஹேண்டிலேருந்து லாக்லேருந்து எல்லாத்துக்குமே டோட்டலாக ஃபுல் இன்டீரியருக்கு நம்ம வாரண்டி பண்ணி தரோம். இப்போ ஏதாவது ஸ்பெஷலாக ஆஃபர் நீங்கள் வந்து தரீங்களா சார்? நம்ம ஆஃபர் கொடுக்கறதே வந்து பெஸ்ட் ஆஃபர் தான் சார். எல்லாமே ஆஃபர் தான் நம்ம கொடுக்குறோம். பட்ஜெட்டில் இந்த ரேட்டில் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. அக்ரிலிக் ஃபினிஷிங்கோ லேமினேட் ஃபினிஷிங்கோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும், மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு ஒருத்தர் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. ப்ளஸ் ரேட்டே ஸ்கொயர் ஃபீட்டே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் இந்த ரேட்டுக்கு நம்ம சொல்கிறோம். அதே ஒரு ப்ரைஸ் தான். ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணி தரது கஸ்டமரே எல்லாம் கேட்பாங்க. எல்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க சார், எதனா ஒரு ஆஃபர் கொடுங்க. இந்த வீடியோ ஆஃபராக வந்து நம்ம பண்ணி தரது வந்து ஷூ ரேக் ஒன்று பண்ணி தரோம். ஷூ ரேக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய்க்கு ஷூ ரேக் நம்ம பண்ணி கொடுத்துறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து மிரர் பாக்ஸ் பண்ணி தரோம். எல்லா வீட்டுக்கும் நம்ம பண்ணி தரோம். 2 அடிக்கு 1 அடி. அதே ஒரு பாக்ஸ் வந்து
5,000 rupees வரும். அதுவும் நம்ம பண்ணி தரோம். மேக்ஸிமம் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஃபராக நம்ம பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ, என்ன ரேட்டு கம்மியாக பண்ணி தர முடியுமோ நம்ம அப்படி தான் பண்ணி தரோம் சார். இந்த வீட்டில் எத்தனை பாத்ரூம்க்கு நீங்கள் அந்த மிரர் பாக்ஸ் போட்டிருக்கீங்க சார்? இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பாத்ரூம் சார். 3 பாத்ரூமில் மிரர் பாக்ஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது காம்போவாக தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஷூ ரேக்கும் வெளியே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் நம்ம காம்போவாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். இந்த வீட்டில் எல்லா ரூமுக்குமே நீங்கள் வந்து அக்ரிலிக்கில் செம்மையாக இன்டீரியர் பண்ணியிருக்கீங்க. அந்த டிசைன்லாம் நீங்கள் எப்படி பண்ணீங்க? எப்படி வந்து ஐடியாஸ் நீங்கள் வந்து சொல்கிறீங்க? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைட் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு நம்ம வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணோடனே 2D போட்டு கொடுத்துருவோம் சார். 2Dயில் வந்து கலர் காட்டி காம்பினேஷன் பண்ணி 2D போட்டு கொடுத்துருவோம். ப்ளஸ் கிச்சன் இப்படி இந்த மாடலில் இருக்குது, கிச்சனில் இதெல்லாம் இந்த ட்ரேலாம் போட முடியும்னு சொல்லி அதே மாதிரி காட்டுவோம். வார்ட்ரூப்ஸும் அதே மாதிரி தான் எல்லாமே வந்து 2D டிராயிங் போட்டு காட்டி கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நம்ம பண்ணுவோம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் எடுத்தாங்க வச்சு கஸ்டமருக்கு பெயிண்டிங் என்ன கலர் பண்ணுறோம், அதுக்கு மேட்சிங் பண்ணால் என்ன கலர் வரும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்கிட்ட கேட்டு தான் நம்ம இந்த கலர் போட்டால் நல்லா இருக்கும். இல்லை கஸ்டமர் ஏதாவது ஒரு கலர் சொன்னாலும் இல்லை சார் இந்த கலர் நல்லா இருக்காது, இதுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லி தான் கஸ்டமர் நாங்களும் உட்காந்து டிசைட் பண்ணி தான் நம்ம இதே மாதிரி பண்ணுறோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பெட்ரூமு, கிச்சனு, ஹாலு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்போம். எல்லாமே ஒரு கலர் காம்பினேஷன் பண்ணியிருப்போம். அவ்வளோ பெரிய வீடு வந்து நல்ல பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதுதான் சார் நம்ம எய்ம். இங்கே பண்ணாத நம்ம பண்ணியிருக்கோம் சார். நம்ம யூடியூப்லேயே பார்க்கலாம். யார் எல்லாருமே கேட்குறாங்க நீங்கள் மட்டும் எப்படி சார் ஒரு ரூமுக்கு ஒரு கலர் போடுறீங்க கேட்குறாங்க. நான் வந்து அப்படி தான் போட்டு தரேன் சார். ஏன்னா நம்ம வந்து நல்ல குவாலிட்டியாக பண்ணி தரணும். இங்கேயே பார்த்துருப்போம். எந்த வீட்லையுமே 2 கிச்சன் கிடையாது. நம்ம இந்த வீட்டில் 2 கிச்சனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். ஒரு கலர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பெட்ரூம்லையும் அதே மாதிரி கொடுத்துருக்கோம். கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஹால், டிவி யூனிட், பூஜை யூனிட் எல்லாமே டபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். அதுவும் அக்ரிலிக்கில் கொடுத்துருக்கோம். அக்ரிலிக் யாருமே இதே மாதிரி தர மாட்டாங்க. நம்ம நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணி காட்டணும், கஸ்டமர் ஒரு திருப்தியாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம இதே மாதிரி பண்ணி தரோம் சார். நம்ம ஃபேக்ட்ரியில் பாருங்கள் என்னென்ன மிஷினரி வச்சுருக்கோம், நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுறோம், என்ன பிராண்டட் மெட்டீரியல் வச்சுருக்கோம். நம்ம நேராக பார்க்கலாம் பாருங்கள். எல்லாமே மிஷினரி தான். நம்மகிட்ட மேனுவல் ஒர்க்கே நம்மகிட்ட கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளைவுட் பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி பிளை தான் மேக்ஸிமம் நம்ம வந்து வச்சிருக்கோம். பிராண்டட் PWR, BWP தான் 2 குவாலிட்டி தான் வச்சிருக்கோம். பிளைவுட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்ட் டீலர் ஃபேக்ட்ரிலேருந்து டேட்டா வர வச்சு தான் நம்ம வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் ரெடி பண்ணுறோம். இந்த டீலர் கிட்ட கடைகளை நம்ம வாங்குறது கிடையாது. எல்லாமே வந்து டேட்டா வர வச்சு நம்ம 500 ஷீட்டு 400 ஷீட்டு வாங்கி வச்சு தான் நம்ம வந்து ஃபேக்ட்ரியிலே ரெடி பண்ணி தான் நம்ம சைட்டுக்கு விசிட் அனுப்புகிறோம். சொன்ன நேரத்துக்கு போய் மெட்டீரியல் போயிட்டு நம்ம சைட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியுது. டீலர் கிட்டலாம் வாங்கினா ஒரு ரேட் இருக்கும். நம்ம கிட்ட அப்படி கிடையாது. நம்ம டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக நம்ம பண்ண முடியுது. நம்ம ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல திறமையான ஆளுங்க தான் நம்ம வச்சிருக்கோம். நம்ம எவ்வளோ சைட்னாலும் பண்ணலாம். அதனால் மாதத்துக்கு 5 சைட்டோ 10 சைட்டோ எவ்வளோ சைட்லாம் நம்ம பண்ணி தரலாம். நம்மகிட்ட டீம் இருக்கிறதுனால அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணி தருவாங்க. அதனால் எந்த ப்ராப்ளமே கிடையாது. அதே மாதிரி வாரண்டியிலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம அருமையான இது பண்ணி தரோம் நம்ம ஃபுல்லாக. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே சார்.